ஹாப்பி டே டு ஆல். இன்றைக்கி என்னோடய ஃபஸ்ட்டு ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்க கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஏர்போர்ட்குள்ளே என்ட்ரு ஆனதுமே பார்த்தீங்கன்னா, போர்டிங் பாஸ் எடுக்கிறதுக்குனே தனி மிஷின் இருக்குது. ஸோ அதோட டீட்டெயில்லாம் இன்னும் ஒரு சேனலில் போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு போனோடனே நம்ம போர்டிங் பாஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா, நேராக வந்து ஏர்போர்ட்குள்ளே வந்து நுழைஞ்சிடலாம். ஏர்போர்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்க அப்படின்னா, சைட்லேயே வந்து இந்த மாதிரி போர்டில் நம்ம ஃப்ளைட்டு எத்தனை மணிக்கு கிளம்புவோம், எத்தனை மணிக்கு டிலே ஆகும் அப்படின்றதெல்லாம் மென்ஷன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம ஏர்போர்ட்குள்ளேயே நுழைவோம். நம்மளுக்கு உள்ள ஃப்ளைட்டுக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா 7 கிலோ வரைக்கும் அலவுடு. அதுக்கு மேலே அப்படின்னா இந்த மாதிரி லக்கேஜ் கவுண்டர் வந்து இருக்கும். நீங்கள் உங்கள் டிக்கெட்டை கொடுத்தீங்க அப்படின்னா, அவங்க லக்கேஜ் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு லாக் பண்ணி இந்த இதில் அனுப்பி விட்ருவாங்க. நேராக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டுக்கே வந்து அந்த லக்கேஜ் வந்து வந்துடும். ஸோ நம்ம வந்து எங்கே இறங்க போகிறோமோ அங்கே போய் அதை வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராசஸ் முடிஞ்சோடனே நம்ம கையில் ஃப்ளைட்டுக்குள்ளே கொண்டு போவோம் இல்லையா, அந்த லக்கேஜுக்கு வந்து இங்கே தான் வந்து செக் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு உங்கள் ஃப்ளைட் டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரேயில் உங்கள் செல்ஃபோன், வாட்ச் இதெல்லாம் வந்து கழட்டி வைக்க சொல்லிடுவாங்க. அது போக அந்த பேக்கை வந்து ஸ்கேன் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளை வந்து அடுத்த உள்ளே வந்து விடுவாங்க. குழந்தைகளுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா, ஃபீட் பண்ணுறதுக்கு எல்லாமே தனி சூப்பரான ரூம்லாம் வந்து அவைலபிள் வந்து இருக்குது. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா, சர்ப்ரைஸாக உதயநிதி ஸ்டாலின் அவங்கள வந்து பார்த்தோம். இதை வந்து நான் ஷார்ட்ஸில் வந்து நல்லா கிளியராக வந்து உங்களுக்கு கூட வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ நாங்கள் மதுரை டு சென்னை ஃப்ளைட்டில் தான் வந்து டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். நான் வந்து இப்போ இருக்கிறது வந்து மதுரை ஏர்போர்ட்டில் தான் வந்து இருக்கோம். ப்ரூஃப்னு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து பெரிய அடல்ட் அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஆதார் மட்டுமே போதுமானது. அதே வந்து நீங்கள் குழந்தைகளை வந்து கூட்டு போகிறீங்க அப்படின்னா, சப்போஸ் 2 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் ஆதார் எடுக்கல அப்படின்னா, நீங்கள் வந்து பர்த் சர்டிஃபிகேட் வந்து கொண்டு போகிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா ஆதார் இருந்துச்சுன்னா ஆதாரே வந்து போதுமானது தான். 2 வயசுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா, டிக்கெட் வந்து இன்ஃபேண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு ஃப்ளைட்லேயும் பர்ட்டிகுலர் சார்ஜஸ் வந்து வாங்குவாங்க. நாங்கள் போனப்போ வந்து பார்த்திங்கன்னா 2000 வந்து பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் சீட்டு வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. 2 இயர்ஸ்க்குள்ள குழந்தைகளுக்கு வந்து சீட் வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஆனால் நீங்கள் வந்து டிக்கெட் போடும்போதே பார்த்திங்கன்னா, அவங்க அப்பா அம்மா கூட இன்ஃபேண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அது கூட எவ்வளோ அமௌண்ட் பே பண்ண சொல்கிறாங்களோ அதை வந்து பே பண்ணிடணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஏர்போர்ட்டுக்கு போகும்போது உங்களை வந்து பே பண்ண சொல்லி அது ஒரு ப்ராசஸ் வந்து உங்களுக்கு டென்ஷன் ஆகும். ஸோ நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இன்ஃபேண்ட் டிக்கெட் வந்து புக் பண்ணிடுங்க. 2 இயர்ஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து தனியாக சீட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா, ஃப்ளைட் டைம் வந்ததும் டிக்கெட்லாம் வந்து செக் பண்ணி நம்மளை வந்து டைரெக்டாக பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா, ஃப்ளைட்டுக்கே வந்து கூட்டிகிட்டு போய் விடுறாங்க. ஸோ அங்கே போய் நம்ம ஏறிக்கலாம். ஏறிட்டு டேக் ஆஃப் ஆகும்போது பார்த்திங்கன்னா, கொஞ்சம் வந்து பயம் இருந்தது ஃபஸ்ட்டு டைம்ன்றதுனால. மற்றபடி ரொம்பலாம் வந்துட்டு காது வந்து வலிக்கும் அந்த மாதிரிலாம் ஃபீல் இல்லை. பட் காது வந்து கொஞ்சம் அடைக்கிற மாதிரி வந்து இருந்தது. சட்டுன்னு ஏறின மாதிரி இருந்ததுனால ரொம்ப எனக்கு வந்து அந்த ஃபீல் வந்து இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, புது உலகத்தையே வந்து பார்த்த மாதிரி இருந்தது கிட்டத்தட்ட. அந்த மாதிரி தான் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் போகும்போது உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் இன்ஃபேண்ட் அப்படின்னு போட்டு டிக்கெட் வந்து புக் பண்ணதுனால இந்த மாதிரி ஒரு மில்க் ஷேக்கும் அப்புறம் வந்து பொரி அந்த மாதிரி மிக்சர் மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா, பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றதுனால அந்த சர்டிஃபிகேட்டுமே வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொண்டு போயிருந்தோம். அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நான் இன்னொரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். அதில் ஃபோட்டோஸும் வந்து எடுத்திருந்தோம். ஸோ அதை பற்றி ஒரு டீட்டெயில்ஸ் வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன் அதில். ஃபைனலாக 1 1/4 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, சென்னையை வந்து ரீச் ஆயிடுச்சு.